அங்க பாட்டு பார்க்கலாம். வெற்றி வந்துச்சு, ஆனா அமைதி வரல. 25 வயசுக்குள்ள பிசினஸ் மேன் ஆனா ஏச்சிட்ட. ஆனா அவனுக்கு தான் தெரியும் அதோட வெற்றி பின்னாடி இந்த வழி. பிசினஸ் வந்துருச்சு, ஆனா அவனுக்கு கூட கடனும் வந்துருச்சு. எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், ஃபேமிலியை பாத்துக்கணும், பிசினஸ் காப்பாற்றணும். நானும் பயத்தோட தான் இருந்துச்சேன். இந்த மாசம் சேலரி கொடுக்க முடியுமா, இந்த பிசினஸ் சர்வே ஆகுமா, வீட்டுக்கு காசு அனுப்ப முடியுமா, இந்த கேள்வியோட தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தான். இந்த நேரத்துல அவ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவ கேட்டது பெரிய விஷயம் தான், ஒரு காஃபி, ஒரு பூ, கொஞ்சம் நேரம் அவ தோல்ல சாஞ்சுக்கிட்டு பேச, ஒரு சாயங்காலம், அவ்வளவுதான். ஆனா சின்ன ஆசை கூட நிறைவேற்ற அவனால நேரம் இல்லாத அந்த பையன் அவளை லவ் பண்ணலன்னு இல்ல, அவளை விட பிசினஸ் முக்கியம் இல்ல. நாளைக்கு அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னா இன்னைக்கு அவன் கஷ்டப்பட்டாதான் அவன் நாளைக்கு சந்தோஷமா இருப்பான். ஒரு நாள் மனசை விட்டு சொன்னா, கொஞ்சம் டைம் கொடு, இந்த கடன் எல்லாம் முடிச்சுக்கிறேன், இந்த போராட்டத்தை முடிச்சுக்கிறேன், என் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிக்கிற உன்னையும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அந்த ஒரு வார்த்தையை அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டா. அந்த நாள்ல இருந்து சண்டையும் குறைஞ்சிருச்சு, புரிதலும் அதிகமாயிருச்சு. லவ்னா டெய்லி மெசேஜ் இல்ல, டெய்லி கால் இல்ல, டெய்லி மீட் பண்றதும் இல்ல. ஒருவரோட கனவையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கையை விடாம இருக்கிறது தான் உண்மையான லவ். இந்த வீடியோ யாரையும் குறை சொல்றதுக்காகவும் இல்ல, யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காகவும் இல்ல. சில நேரத்துல நம்மளே நேசிக்கிற அவங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நம்மளையும் தெரியாம சில தப்பு பண்ணிடும். அந்த தப்பெல்லாம் ரெட்டிஃபை பண்றது தான் ஒரு சின்ன சான்ஸ் தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில ஹீரோவும் இல்ல, வில்லனும் இல்ல, புரிதல் மட்டும்தான் ஹீரோ. இந்த ஸ்டோரி முடியும் போது ஒரு பையனோட அமைதிக்கு பின்னாடி இருக்கிற போராட்டத்தையும் புரிஞ்சுச்சுன்னா அதுதான் இந்த வீடியோட வெற்றி.